அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம அம்மம்மா கிச்சனில் அம்மம்மா வீட்டில் தக்காளி பழுத்திருக்கு பாருங்கள். எப்படி பழுத்திருக்கு பாருங்கள். தக்காளி பாருங்கள், எப்படி பழுத்திருக்கு பாருங்கள். காம்போடு இருக்கு பாருங்கள். தக்காளி இதை ஒன்று எடுத்துட்டேன், இதை ஒன்று எடுத்து போட்டிருக்கேன். இன்னொன்று பழுத்திருக்கு பாருங்கள். நான் சும்மா அழுகி போன தக்காளியை போட்டது தான். எப்படி பழுத்திருக்கு பாருங்கள். இது இருக்கு பாருங்கள், எப்படி காய்ச்சிருக்கு பாருங்கள். இதில் ஒரு பழம் இருக்குது, எடுத்துக்கலாம் நம்ம. இந்த காயெல்லாம் பழுத்ததுக்கப்புறம் தான் எடுக்கணும். இப்போ 3 பழம் எடுத்திருக்கேன். நான் 3 பழம் எடுத்திருக்கேன். இது பாருங்கள் எத்தனை காய் இருக்குது. இங்கே ஒரு காய் இருக்குது. இப்போ இங்கே காய் இருக்குது, இங்கே காய் இருக்குது. இதை பாருங்கள், இங்கே காய் இருக்குது, இங்கே காய் இருக்குது. சும்மா அழுகுன தக்காளியை போட்ட உடனே அவ்வளோ காய் இருக்குது. இங்கே பாரு, டிஃப்ரெண்ட் தக்காளி, நாட்டு தக்காளி. அது பெங்களூர் தக்காளி, இது நாட்டு தக்காளி. காய்ச்சிருக்கு பாருங்க. இன்னும் 2-3 நாள் எல்லாம் பழுத்துரும். பழுத்ததும் உங்களுக்கு நான் காட்டுறேன். எப்படி பழுத்திருக்கு. எத்தனை தக்காளி, 3 தக்காளி எடுத்துருக்கேன் பாருங்க. இன்னும் நிறைய காயாக இருக்குது. பழுத்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. சும்மா அழுகுன தக்காளியை ஜன்னல் வழியாக தூக்கி வெளில போட்டேன். அது அப்படியே படர்ந்து அவ்வளோ காய் காய்ச்சிருக்கு. பழுத்ததை உங்களுக்கு நான் காட்டுறேன்.